ஸ்ரீ காசி காண்டம் கணேச பைரவர் யாத்திரை. ஒவ்வொரு சதுர்த்தி நாளிலும் 4ஆம் சந்திர நாள் விக்னராஜ யாத்திரை செய்ய வேண்டும். அவருடன் கணேசர் மோதகங்கள், பந்து வடிவ இனிப்பான மோதகங்கள் பிராமணர்களுக்கு வழங்க வேண்டும். அவர்களின் மகிழ்ச்சிக்காக செவ்வாய்க்கிழமைகளில் பாவங்களை நீக்கும் பைரவ யாத்திரை செய்ய வேண்டும். ஞாயிற்றுக்கிழமையுடன் இணைந்த 6வது சந்திர நாளிலும் ரவி சப்தமி நாளிலும் அனைத்து தடைகளையும் அடக்குவதற்காக ரவிக்கு, சூரிய கடவுளுக்கு யாத்திரை செய்ய வேண்டும். 8வது அல்லது 9வது சந்திர நாளில் சண்டி யாத்திரை செய்யும் போது அது மங்களகரமானதாக கருதப்படுகிறது. தினமும் உள் அறை கருவறை யாத்திரை செய்ய வேண்டும். கணேச பைரவ யாத்திரை பகுதி நிறைவடைந்தது.